நியூ இயர்க்காக வெளியில எங்கேயுமே போக முடியாது. எக்ஸ்பென்சிவா இருக்கும், க்ரவுடடா இருக்கும் அப்படின்றதுனால, நாங்க ஒரு 1 வீக் முன்னாடியே ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணோம். வேற எங்கேயும் இல்ல, வர்க்கலா தான். எஸ், இது 3 டைம் நான் வர்க்கலா போறேன். ஆனாலும் அந்த எக்ஸைட்மெண்ட் எனக்கு குறையவே இல்ல. ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணதே ஏர்லி மார்னிங். வந்து இங்க ரோட் பிளாக் ஆயிருச்சுன்னு ஒரு 1 ஹவர் டிலே ஆயிருச்சு. ரோட் பிளாக் ஆயிருச்சு. ரிட்டர்ன் போலாமா வீட்டுக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். பட் ஓகே, ஒரு 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம்னு நெனைக்கும்போது, லைட்டா ரோடு கிளியர் ஆச்சு. ஸோ, அத நம்பி மறுபடியும் உள்ள நுழைஞ்சுட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 30 மினிட்ஸ் உள்ள தான் மாட்டிக்கிட்டு இருந்தோம். ரோட் பிளாக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் ரோட் ஃப்ரீ ஆயிடுச்சு. எங்க சைட்ஸ் மட்டும் தான் மூவ் ஆகுது. ஆப்போசிட் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே இன்னுமே வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அது எப்போ கிளியர் ஆச்சுன்னு கூட தெரியல. பட் இது எப்பயுமே நடக்காது. இந்த ஒரு டைம் நடந்திருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் இத ஃபேஸ் பண்றேன். நெறைய டைம் இந்த ரோடு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ, அதுக்கப்புறம் ஒரு டிராஃபிக்லாம் கிளியர் ஆனதுக்கப்புறம் தான் ட்ரிப் ஓகேவா போச்சு. ஸோ, அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்க்கு கேரளாக்குள்ள ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணோம். எஸ், கேரளா பிரேக்ஃபாஸ்ட் அப்பம் அண்ட் கடலக்கறி அண்ட் டபுள் ஆம்லேட்டு. ஸோ, இது வெதர் செம்மையா இருந்துச்சு. இது ஒரு 9:00 10:00 டைம் தான். பட் இதுவும் விட நாங்க முன்னாடி ஏர்லியரா பிளான் பண்ணியிருந்தோம் அப்டின்னா, இன்னும் சூப்பரா இருக்கும் வெதர். பட் ஓகே தான். இப்போ ரீச் ஆயாச்சு. இங்க பார்த்தீங்களா, கழுகு அண்ட் காக்கா 2மே சேர்ந்து சுத்துது. பட் காக்கா விட கழுகு தான் அதிகமா இருந்துச்சு. நான் இவ்ளோ கழுகு இங்க தான் பார்க்குறேன். ஏதோ மீன் வேஸ்ட் போட்டுருக்காங்க. அத சாப்பிட்டுட்டு இருக்குது. எஸ், வர்க்கலா பீச் பார்த்தாச்சு. எவ்ளோ டைம் பார்த்தாலும் எனக்கு இன்னும் அந்த ஆசை குறையவே மாட்டேங்குது கிளிஃப்ல மேல இருக்கிறது. அதுக்கப்புறம் டைரக்ட்டா லஞ்ச் தான். ஸோ, லஞ்ச் வந்துட்டு அங்க உள்ள பிரியாணி ஆப்ஷன்ஸ் வேற எதுவும் கிடையாது. பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் இதுதான் கிடைக்குது. ஸோ, அதனால ஒரு சிக்கன் பிரியாணியும், ஒரு சிக்கன் 65 ட்ரை ஆர்டர் பண்ணியிருந்தோம். இங்க உள்ள பிரியாணி அவ்வளவா எனக்கு பிடிக்காது. ஏன்னா மசாலா தனியா, ரைஸ் தனியா இருக்கும். நம்ம ஏதோ மிக்ஸ் பண்ணி சாப்பிடுற மாரி தான் இருக்கும். ஒரு பிரியாணி ஃபீல் வராது எனக்கு. இருந்தாலும் ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணி இங்க இதுதான் கிடைக்குது மோஸ்ட்லி. ஸோ, அத வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் இங்க ஃபிஷ் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும் அப்படின்றதுனால ஃபிஷ் ஆர்டர் பண்ணோம். ஆனா ஃபிஷ் ஃப்ரெஷ்ஷாலாம் இல்ல. நல்லாவும் இல்ல. ஸோ, இதுக்கப்புறம் கிளிஃப் போலாம் அப்படின்னு பிளான் பண்ணா, தலைவலி வந்து அந்த டேவையே ஸ்பாயில் பண்ணிருச்சு. அப்புறம் டைரக்ட்டா டின்னர் தான் போனோம். டின்னருக்கு நான் ரெகுலரா வர்க்கலா வந்தா இந்த ரெஸ்டாரண்ட் கண்டிப்பா ட்ரை பண்ணுவேன். ரொம்ப சூப்பரா இருக்கும். பிரைஸ் ரொம்ப அஃபோர்டபுளா இருக்கும். ஃபுட் அவ்ளோ சூப்பரா இருக்கும். இது வந்து பிளேட் ஷவர்மா. இது எங்க 2 பேருக்கே ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஒரு பிளேட் ஷவர்மாவே இவ்ளோ குவான்டிட்டி வரும்னு தெரியாம, எக்ஸ்ட்ராவா நூல் பரோட்டாவும், பீஃப் கறியும் வேற ஆர்டர் பண்ணியாச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஓகே, அந்த பரோட்டாவ சாப்பிடலான்னு பார்த்து ட்ரை பண்ணோம். பட் ஷவர்மாவே ஃபுல் ஹெவி. இங்க பீஃப் நல்லா இருக்குன்றதுனால தான் மோஸ்ட்லி நெறைய பீஃப் ட்ரை பண்றோம். ஆனா எங்கேயுமே பீஃப் வந்து சாஃப்ட்டா இருக்க மாட்டேங்குது. ரொம்ப ஹார்டா தான் இருக்குது. ஸோ, இத கடைசி பேக் பண்ணி தான் எடுத்துட்டு போனோம் சாப்பிடும்போது. அதுக்கப்புறம் டெசர்ட். என்னோட ஆல் டைம் ஃபேவரைட் ஃப்ளேவர் குக்கி அண்ட் க்ரீம். வேற எந்த ஃப்ளேவருமே காசுல வர மாட்டேங்குது ஐஸ்கிரீம் ஷாப்ல பார்த்தா. அத தான் திருப்பியும் வாங்கி சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் கிளிஃப்ல ஒரு வாக். ஓகே. எனக்கு வந்து அந்த நைட் வாக் ரொம்ப பிடிக்கும். அதுவும் அந்த கிளிஃப்ல நைட் வைப்ஸ் சூப்பரா இருக்கும். ஸோ, சும்மா நடந்தாலே ஜாலியா இருக்கும். அப்புறம் இங்க கம்புச்சா ரொம்ப யூசுவலா கிடைக்குது எல்லா ஷாப்லயுமே. நாங்க அதில ஒரு 2 ஃப்ளேவர் வாங்கி ட்ரை பண்ணோம். சூப்பரா இருந்துச்சு. ஸோ, நெக்ஸ்ட் டே மார்னிங் சர்ஃபிங் புக் பண்ணியிருந்தேன். ஏர்லி மார்னிங் ஸ்லாட் 7:00 ஸ்லாட் தான். ஸோ, அதுக்காக ரெடியாகி போயிட்டுருக்கேன். லேட் ஆயிட்டணும்னு நெனச்சு போனேன். பட் நான் தான் அங்க ஃபர்ஸ்ட்டா போயிருந்தேன். டீம் கூட வரல. நான் தான் ஃபர்ஸ்ட்டு அங்க போயிருந்தது. ஸோ, கொஞ்சம் அங்க உள்ள ஃபோட்டோ எல்லாம் எடுத்துட்டு, அப்புறம் டீம் வந்துட்டாங்க. ஸோ, மத்தவங்களும் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வார்ம் அப் ஸ்டார்ட் பண்ணாங்க. வார்ம் அப்பே ஒரு 20, 30 மினிட்ஸா சாரி, ஒரு 10 டூ 15 மினிட்ஸ்க்கு வார்ம் அப்பே நல்லா குடுத்தாங்க. ஸோ, பிரீதிங் எக்சர்சைஸ் அண்ட் மொபிலிட்டி எல்லாமே குடுத்தாங்க. தென் போஸ்டர் கரெக்ஷன் எல்லாமே பண்ணிட்டுருந்தாங்க. அது கொஞ்சம் ரிலாக்ஸிங்கா அந்த ஏர்லி மார்னிங் அந்த வேவோட சவுண்ட்ல, சன்ரைஸ்ல சூப்பரா இருந்துச்சு. ஏர்லி மார்னிங் ஸ்லாட் புக் பண்ணதுக்கு தேங்க் காட் சூப்பரா இருந்துச்சு. மார்னிங் ஸ்லாட்டுன்றதுனால வெயிலும் கம்மி, அந்த வெதரும் சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப காமா, பீஸ்ஃபுல்லா செம்மையா இருந்துச்சு. வேற நெறைய பேரும் பண்ணிட்டுருந்தாங்க சர்ஃபிங். எங்க டீம் வந்து இதுதான். ஸோ, அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு, வார்ம் அப் அந்த போர்ட்ல வந்து எப்படி நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்றத டீச் பண்ணிட்டு இருந்தாரு இன்ஸ்ட்ரக்டர். நான் ஓகே. பட் என் கூட ஒரு 5 பேர் இருந்தாங்க. அவங்கள்ல ஒரு 2, 3 பேர் கூட ஓகே. பட் மத்தவங்கலாம் கொஞ்சம் ஸ்லோ லேர்னர் போல. அவங்களுக்காக அந்த போஸ ரிப்பீட்டடா ஒரு 10 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஏன்னா எல்லாருமே கரெக்ட் பண்ணா தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி இருந்ததுனால, எனக்கு ஓகே. பட் மத்தவங்க ரொம்ப ஸ்லோவா பண்ணதுனால அது டைம் இழுத்துட்டே இருந்துச்சு. அது கொஞ்சம் எனக்கு போரிங்கா இருந்தது. மீண்டும் மீண்டுமா அப்படின்ற மாரி தான் திரும்ப 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 அதே பேலன்சிங் தான். ஸோ, அது ஒரு வழியா வந்துட்டு ஒரு 10 டைம்ஸ் போயிருக்கோம். 10 டைம்ஸ்க்கு அப்புறமா தான் ஸ்டாப் பண்ணிட்டு, ஓகே போர்ட்ல பண்ணலாம் அப்படின்ற மாரி பிளான் பண்ணாங்க. பட் அதுவரைக்குமே இது கொஞ்சம் போரிங்கா இருந்தது. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட்டே ஒரு 2, 3 டைம்ல அத அடாப்ட் பண்ணிட்டேன். பட் என் கூட பண்றவங்க யாருமே அவ்வளோ ஃபாஸ்ட்டா பண்ணல. அவங்க ரொம்ப ஸ்லோவா தான் கத்துக்கிட்டாங்க. சரி, ஓகே.
இருந்தாலும் நானும் பொறுமையாக திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு வழியாக போர்டுக்கு வந்தாங்க. அப்பாடா அப்படின்றது. போர்டில் பேலன்சிங் சொல்லி கொடுத்தாங்க. இது ஒரு 2 to 3 டைம்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் போர்டு எடுத்துகிட்டு வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டாங்க. ஒரு இன்ஸ்ட்ரக்டருக்கு 3 பீப்புள் மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களா சர்வ் பண்ண உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. ஒருத்தவங்க பண்ணும்போது மற்ற 2 பேர் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு இன்ஸ்ட்ரக்டர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் தான் ஃபஸ்ட்டு யார் ஃபஸ்ட்டு வரீங்க அப்படின்னு கேட்டவுடனே நான் தான் பயமே இல்லாமல் ஃபஸ்ட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அவர் ஃபஸ்ட்டு என்னைய தான் உள்ளே கூட்டிகிட்டு போனார். ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. ரொம்ப அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. பயமே இல்லை எனக்கு அந்த வேவ்ஸை பார்த்து எப்படி உள்ளே போகிறோம் என்னன்ட்டு. பட் எனக்கு ஸ்விம்மிங் தெரியும். அதனால் பயம் இல்லையான்னு தெரியல. பட் எனக்கு அது பயமே இல்லை. நான் இப்போ கூட யோசிக்கிறேன் எப்படி நம்ம ஃபஸ்ட்டு போனோம் அப்படின்ட்டு. ரொம்ப ஆசையில தான் உள்ளே போனேன். பட் அதுக்கு ஒர்த்து இது. அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. அந்த வேவ்ஸ்லாம் வந்து டச் பண்ணும்போது, அதை பேலன்ஸ் பண்ணும்போது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பட் என்ன கொஞ்சம் அந்த போர்டை உள்ளே எடுத்துகிட்டு போகிறது தான் கொஞ்சம் கஷ்டம். வாக் பண்ணி தான் போகணும். கொஞ்சம் ஆழத்தில் வந்துட்டு நம்ம போர்டு மேலே ஏறிட்டோம் அப்படின்னா நம்ம இன்ஸ்ட்ரக்டர் வந்து புஷ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. இருந்தாலும் உள்ளே போயிட்டு வெளியில் வந்து உள்ளே போகிறது வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது. வெளியில் வர்றது ஒரு 2 மினிட்ஸில் வெளியில் வந்துடுறேன்னா ஸோ அது கொஞ்சம் ஐயோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வேவ்ஸ் கீழே நம்மளை புஷ் பண்ணி விடுறதுனால ஒரு 2 மினிட்ஸ்லேயே வெளியில் வரும்போது அச்சோ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது எனக்கு. ஒரு குட் வேவ்க்காக வெயிட் பண்ணுவாங்க இன்ஸ்ட்ரக்டர். ஸோ அது வரைக்கும் நம்மளை போஸில் வெயிட் பண்ண சொல்லிவிட்டு ஒரு நல்ல வேவ் வரும்போது லைட் புஷ் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அதில் வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணணும். ஸோ இந்த போஸ் வந்து ஒரு 2 டைம் நான் ட்ரை பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் நான் இதில் கரெக்டாக பண்ணுறேன் அப்படின்றதுனால 3 டைம்லேயே வந்துட்டு எனக்கு நிற்கிற மாதிரி போஸ்ட்டு பண்ண வச்சுட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஆள் உள்ளே போகும்போது மற்ற 2 பேர் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தோம். வேடிக்கை தான் பார்க்கணும். வேறு வழி கிடையாது. சும்மா எடுத்து நம்ம போர்டு வச்சு ட்ரை பண்ணவும் முடியாது. ஏன்னா சேஃப் கிடையாதுன்ருவாங்க. இதுக்கப்புறம் செகண்ட் அட்டெம்ப்ட்டு. ஸோ இதுவும் சூப்பராக வந்துட்டேன். பாதி வந்ததுக்கப்புறம் நம்ம அடி ஹேண்ட் பெடல் பண்ணலாம். பண்ணிவிட்டு திருப்பி வேவ்ஸில் வந்து மூவ் பண்ணி வெளியில் வந்துடலாம். ஈஸி தான். பட் எனக்கு ஈஸி. இன்னும் அந்த நீச்சல்லாம் தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். பயம் இருக்கும். எல்லாமே இருக்கும். இதுக்கப்புறம் வந்துட்டு ஓகே ஸ்டாண்டிங் பொசிஷன் போயிடலாம் அப்படின்றதுனால 3 அட்டெம்ப்ட்லேருந்தே நான் ஸ்டாண்டிங் பொசிஷன் தான் பண்ணேன். கிட்டத்தட்ட 1 ஹவரில் வந்துட்டு ஒரு 30 மினிட்ஸ் சாரி ஒரு 10 மினிட்ஸ் வந்து வார்ம் அப் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து வேவ்ஸ்லேயே வந்து ஒரு 6 டைம்ஸ் 7 டைம்ஸாக நான் வந்திருப்பேன். அதுக்கு மேலலாம் பண்ண முடியாது. ஏன்னா 3 பேர் பண்ணுறதுனால அவங்க மாறி மாறி கூட்டிகிட்டு போவாங்க. இது என்னோட 3 வேவ். இதில் வந்து ஸ்டாண்டிங்கில் ட்ரை பண்ண சொன்னாங்க. ஓகே நானும் ட்ரை பண்ணேன். வேவ் வந்துருச்சுன்னு நினச்சு அவரும் புஷ் பண்ணிட்டாரு. வேவ் நானும் வரல. எந்திரிச்சிட்டேன். பட் வேவ் வரல. ஏமாத்திருச்சு எங்கள. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் உள்ள போயிட்டு திருப்பி தான் நான் அந்த வேவ்ல தான் வெளியில வந்தேன். அது ஒரு வேவ்ல ஒரு 3, 4 டைம்ஸ் எந்திரிச்சு ட்ரை பண்ணேன். பர்ஃபெக்ட்டா வரலனாலும் பண்ணிட்டேன். ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையா இருந்துச்சு. அதில வாங்கின கிஃப்ட் தான் இது. உதட்டுல ஒரு வெட்டு, முட்டியில 2 தழும்பு ஸ்க்ராட்ச் விழுந்துருச்சு. இந்த மண்ணுல பட்டதுனால போர்டு வந்து வாயில தட்டி எனக்கு வாயில ஒரு ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் எனக்கு கிடைச்ச அன்னைக்கு கிஃப்ட். அவ்வளோதான். ஒரு 9:00க்கே சர்ஃபிங் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச கையோட டேரெக்ட்டா இங்கே பிரேக்ஃபாஸ்ட் வந்தாச்சு. ரூமில் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் இருந்ததுனால, அதில வந்து ஆம்லேட், நான் ஒரு வடை லவர். ஸோ அதனால கிட்டத்தட்ட ஒரு 4 வடை எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட்டிங் வந்து கிரேப் ஜூஸு, அதுக்கப்புறம் ஒரு 4 வடை, ஒரு பராத்தா அண்ட் பட்டாணி குருமா இதெல்லாம் வச்சுட்டு எல்லாமே கொஞ்சம் 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 டேஸ்ட் பண்ணிட்டேன். அப்புறம் ஸ்விம்மிங் பூல் கூட இருந்தது இங்க. ஸோ அதையும் வந்துட்டு இன்னைக்கு ஏன்னா செக் அவுட் பண்ண போகிறோம். அதனால ஸ்விம்மிங் பூல்லையும் கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக ஒரு 1/2 அன் ஹவர் வந்து ஸ்விம்மிங் பூல்ல ஸ்பெண்ட் பண்ணோம். ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுவுமே கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைட் தான். ரூமும் சூப்பராக இருந்துச்சு. ஆக்சஸபிளான ஸ்விம்மிங் பூல் கூட சூப்பராக இருந்துச்சு. கிட்ஸு அண்ட் அடல்ட் 2 பேருக்கே ஏற்ற மாதிரியான ஸ்விம்மிங் பூல் தான் இது. பட் குளோரின் தான் கொஞ்சம் அதிகமாக ஃபீல் பண்ணேன் நானு. ஓவரால் ஓகே நல்லா இருந்துச்சு. இதுதான் எங்களோட ரூம் பால்கனி. ஸோ இதுக்கப்புறம் ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி செக் அவுட் தான் பிளானு. எங்க ரூம் வந்து 3rd ஃப்ளோர். லிஃப்ட்டு கிடையாது. நான் எவ்ரி டைம் மேலே வரனாலும், கீழே போகணுனாலும் ஸ்டேர்ஸ் தான் யூஸ் பண்ணேன். எங்களுக்கு ஒரு நாளைக்கு 1 டைம், 2 டைம் கீழே இறங்கிறதுனால பெரிய ப்ராப்ளம் இல்ல. ப்ரைஸ் கம்மின்றதுனால பட் நல்ல லக்ஸரியான ஹோட்டல் தான் இது. அது வந்து இது ஒரு பார்ட்டு. ஸோ லிஃப்ட் வசதி மட்டும் கிடையாது. மற்றபடி எல்லா ஆக்சஸுமே இருக்குது. பட் ரூம்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஸ்டே வந்து செம்மையா அந்த டைம் அமைஞ்சிச்சு எனக்கு. இதுதான் என்னோட ரூம் டூரு. டிவி இருந்தது, 2 சேரு, ஒரு டீப்பாய் இருந்தது, பால்கனி வியூ இருந்தது. பால்கனி பெருசா யூஸ் பண்ணல. பட் சூப்பரா இருந்துச்சு பால்கனியும். இங்கேருந்து கீழ கார் பார்க்கிங் ஏரியா, ரெஸ்டாரண்ட் அண்ட் ஸ்விம்மிங் பூல் பார்க்குற மாரி இருக்கும் அவ்வளோதான். ஸோ தென் ஒரு லாங் மிரர் இருந்தது. ஸோ நம்மளுக்கு மிரர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபிட் செக் பண்ணுறதுக்கு, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஓகே அந்த ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கும்.
ஸோ அதுக்கப்புறம் இங்கே அந்த ப்ரொவிஷன் எல்லாமே குடுத்துருந்தாங்க. டீ, காஃபி எல்லாமே. பயங்கர ஹெட்டேக்ல எனக்கு இதுதான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. நான் கேட்டில் இருந்ததால ஹாட் வாட்டர் போட்டேன். காஃபி இருந்துச்சு. ஸோ காஃபி போட்டு குடிச்சு தான் அந்த ஹெட்டேக்க கொஞ்சம் நான் வந்து மேனேஜ் பண்ண ட்ரை பண்ணேன். பட் ஓகே சூப்பரா இருந்துச்சு. ஓவரால் ரூமும் செம்மையா அமைஞ்சிச்சு அந்த டைமு. ஸோ அதுக்கப்புறம் செக் அவுட் பண்ணிட்டு கிளம்பும்போது, கேரளா வந்தா மந்தி எப்படி மிஸ் பண்றது அப்படின்றதுக்காக, ஒரு நல்ல மந்தி ஸ்பாட் பார்த்துட்டு அங்க லஞ்ச் முடிச்சோம். ஸோ மந்தி கூட எங்களால இது குவார்ட்டர் மந்தி தான். இதுவே முடிக்க முடியல. இத பேக் பண்ணி தான் எடுத்துட்டு போனோம். ஸோ அதுக்கப்புறம் ஆ குட்டி குட்டி பர்ச்சேஸ் கிறிஸ்மஸ்க்காக டெக்கார் பொருள்லாம் அங்க கேரளா ரொம்ப சீப்பா கிடைச்சதுனால, கொஞ்சம் டெக்கார் பொருள்ஸ்லாம் வாங்கிட்டு, நேரா வீட்ட பாத்தே கிளம்பியாச்சு. ஓகே ட்ரிப்பு எண்டுக்கு வந்துருச்சு அப்படின்றது கொஞ்சம் சந்தோஷமாவும் இருக்கு, கொஞ்சம் சேடாவும் இருக்கு. மிக்ஸட் ஃபீலிங் தான். ஓகே நான் நெக்ஸ்ட் மண்டே ஸ்டார்ட் ஆகுது. ஒர்க் மோட் ஸ்டார்ட் ஆயிரும். பிஸி ஆயிருவோம். அப்படின்றதுனால தான். ஸோ இந்த பிரிட்ஜ் வந்து வரும்போது, போம்போதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கே இந்த பிரிட்ஜ் என்ன அப்படின்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இதோட இந்த ட்ரிப் எண்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பாய்.